டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் முதல்வனில் வந்து நம்ம எப்படி இந்த செமஸ்டருக்கு உண்டான கோர்சஸ் எடுக்க போகிறதுங்கிறது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு நான் முதல்வன் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு சைட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி என்னென்னா உங்கள் டியூட்டர் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் கொடுப்பாங்க. அந்த எக்ஸல் ஷீட்டில் உங்கள் நேமுக்கு நேராக ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி நாங்கள் பண்ணுறோமோ இந்த வீடியோவில் அதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நான் முதல்வன் கோர்ஸ் நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு இதுக்கு மார்க் வரும். இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிறத நமக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. 100 மார்க்ஸ் செமஸ்டர் மாதிரியே 100 மார்க்ஸுக்கு இது வரும். இது சர்டிஃபிகேட்லேயும் உங்களுக்கு வரும். சப்போஸ் இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க, கரெக்டாக கோர்ஸ் எடுக்கலைன்னா ஃபெயில் தான். அதுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் மறுபடியும் நெக்ஸ்ட் செமஸ்டர் கூட இல்லை, நெக்ஸ்ட் இயரில் தான் இந்த கோர்ஸை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அரியர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே லாகின் ஆகி போயிட்டிங்கன்னா ஆஸ்பரன்ஸ் டீட்டெயில்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அதில் ஜெண்டர் வந்து மெயில் ஆர் ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி முடித்ததுக்கப்புறம் ஜாபுக்கு போக போகிறீங்களா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆண்டர்ப்ரனர் தொழில் தொடங்க போகிறீங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் கேட்கும். அது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹலோ அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அங்கே வந்து சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் மேண்டட்டரி கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓவர்வியூ ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி வரும். அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வாட்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ இது கிளிக் பண்ணோன்னா நான் முதல்வன் வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட் அதுவே லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லெவல் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டு. ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தோம்னா இந்த டெஸ்ட் எடுக்கும்போது அது பதிவாகிக்கும், ரெக்கார்ட் ஆகிக்கும். கோர்ஸ் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து 20 மார்க்குக்கு 5 மார்க் தான் வாங்கியிருக்கோம் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் 20 மார்க்குக்கு 15 மார்க் வாங்குகிறோம்னா அதுதான் நம்மளோட க்ரோத்து. ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஆகும் டேட்டா பேஸில். ஸோ இதுக்காக தான் இந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமர் டெஸ்ட்டு, வொக்காபுலரி டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுற ஆன்சர் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்தது லிசனிங் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கிராமர் டெஸ்ட் முடிஞ்சது, வொக்காபுலரி டெஸ்ட் முடிஞ்சது, இப்போ லிசனிங் டெஸ்ட்டு. லிசனிங் டெஸ்ட்னால் ஒரு ஆடியோ ப்ளே ஆகும். அதை நம்ம லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிவிட்டு அதுக்கு கேட்குற கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர்ஸை நம்ம அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோர்சஸ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். டியூட்டோரியல் வீடியோஸ் மாதிரி இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்து முடித்தோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நான் முதல்வனில் ஃபுல் மார்க் வரும். இல்லை நீங்கள் கோர்ஸ் சரியாக முடிக்கல அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க் கம்மியாகிட்டே போகும். கோர்ஸே நான் எடுக்கலை அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த நான் முதல்வன் வந்து செகண்ட் செமஸ்டர்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு இந்த வருஷம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கோர்ஸ் தான் வந்திருக்கு. இது ஆன்லைனில் பார்க்கக்கூடிய கோர்ஸ். மொபைல் ஃபோன்லேயே இதை நம்ம பார்க்கலாம். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி பார்க்குறாங்களோ இது அப்படியே மொபைலில் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லிசனிங் கோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே ஆகும். அது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆடியோ டைமிங் வந்து கேட்டுட்டு அதுக்குண்டான ஆன்சரை இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்குண்டான ஆன்சர் ஒரு 4-5 கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் அந்த ஆடியோலேயே இருக்கும். அதை லிசன் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை நம்ம இதில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி முடித்தா நம்ம ஸ்கோர் அது காட்டிடும் 20% தான் அப்படின்னு. இல்லை நான் மறுபடியும் எடுக்கிறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ட்ரை அகைன் கொடுத்தோம்னா மறுபடியும் அந்த ஆடியோ லிசன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த ஆன்சர்ஸ் நம்ம பண்ணோம்னா இப்போ என்னோடய ஸ்கோர் 40%. இப்போது ஓகே 40% டீசெண்டான ஒரு இது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆடியோ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஆடியோ இந்த மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கொஷின் நான் இப்போ அட்டன் பண்ணுறேன். இது வந்து லெவல் 1. இந்த மாதிரி 7 லெவல் இருக்குங்க. இந்த கொஷினுக்கு நான் எனக்கு 60% மார்க் வந்திருக்கு. இப்போது நான் பேக் வந்துட்டேன். இப்போ இந்த லிசனுடைய கோர்ஸ் வந்து எனக்கு 3% கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இந்த கோர்ஸ் வந்து எனக்கு 100% கம்ப்ளீட் ஆனால் லெவல் 1. ஸோ இப்போ லெவல் 1 வந்து நம்ம 100% இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மேலே காட்டியிருக்கிறது 3% கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஸோ இது 100% கம்ப்ளீட் ஆனோன்னா லெவல் 2 அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி லெவல் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணுங்க. ஸோ லெவல் 1க்கு அப்புறம் லெவல் 2 இதே மாதிரி 100% கம்ப்ளீட் பண்ணணும். லெவல் 3 லெவல் 7 வரைக்கும் லிசனிங்கில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ரீடிங், ரைட்டிங், வொக்காபுலரி, கிராமர் இந்த மாதிரி டிவிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுலேயுமே 7 லெவல்ஸ் இருக்கும். இது அத்தனையுமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகுங்க. ஒன்ஸ் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருச்சு அப்படின்னா எல்லா கோர்ஸும் முடித்து ஒவ்வொன்றுக்குமே சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருச்சு அப்படின்னா இதோட கோர்ஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு உண்டான மார்க்ஸ் கிடைக்கும். இது வந்து 24/7 எப்போ வேணால் எடுக்கலாம். எந்த டைமில் வேணால் இந்த கோர்சஸ் எடுக்கலாம். வீட்டில் எடுக்கலாம், காலேஜ் டைமில் எடுக்கலாம், எப்போ வேணால் எடுக்கலாங்க.